தொடர் மழையால் தியாகராய நகர் பசுல்லா சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். அந்த பகுதியில் எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது, அதனை வெளியேற்ற மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? இன்று அதிகாலை முதலிருந்தே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி டி நகர் தியாகராய நகர் பசுல்லா சாலையில் நாம் இருந்து வருகிறோம். இந்த டி நகர் பசுல்லா சாலை பகுதியில் பார்க்கும் பொழுது மழைநீர் அதிக அளவில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த டி நகர் பசுல்லா சாலை மூலமாக கோடம்பாக்கம் மேம்பாலத்திற்கு செல்லக்கூடிய பிரதான சாலை வள்ளுவர் கோட்டத்திலிருந்தும் அதே போன்று அண்ணா சாலையிலிருந்தும் நந்தனத்திலிருந்தும் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கும் பொதுமக்கள் இந்த சாலையை தான் மிக முக்கியமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு சாலையாக இருந்து வருகிறது. இந்த பசுல்லா சாலையில் ஒவ்வொரு மழையின் பொழுதும் மழைநீர் அதிக அளவில் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து இருந்து வருவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை முதல் பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக இந்த பசுல்லா சாலை பகுதியில் இணைப்பு சாலைகள் முழுவதுமாகவும் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இருசக்கர வாகன ஓட்டிகள் இந்த மழைநீரில் அந்த இருசக்கர வாகனங்களை தள்ளி கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே போல ஆட்டோக்கள் மிகுந்த சிரமத்தோடு இந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது இருசக்கர வாகனங்கள் அல்லது பாதசாரிகள் இந்த சாலையில் கடந்து செல்வதற்கு மிகுந்த சிரமத்திற்குள் ஆகியும் இருக்கிறார்கள். பெரிய வாகனங்களாக இருக்கக்கூடிய அந்த கார்கள் அதே போல வேன், பஸ் உள்ளிட்ட வாகனங்கள் மட்டுமே இந்த தேங்கியிருக்கக்கூடிய அந்த மழை நீரில் மெல்லமாக ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இருந்த பொழுதும் இந்த சாலை முழுவதுமாக சுமார் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த சாலை இருந்து வருகிறது. இந்த சாலையில் மொத்தமாக சுமார் பல்வேறு குடியிருப்புகளும் அதே போன்று கடைகளும் இருந்து வருகிறது. பல வீடுகளுக்குள்ளும் சில கடைகளுக்குள்ளும் இந்த மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. இந்த மழைநீரினை அந்த குடியிருப்பு வாசிகள் தொடர்ந்தும் வெளியேற்றுகிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த தாழ்வான பகுதியாக சென்னையிலேயே மிக முக்கியமான ஒரு தாழ்வான பகுதியாக இந்த தியாகராய நகர் இந்த பசுல்லா சாலை இருந்து வருகிறது. இந்த பசுல்லா சாலையில் ஒவ்வொரு ஆண்டும் மழைநீர் தேங்குவதனால் இந்த இருபுறங்களிலும் அதாவது இந்த சாலையினுடைய இருபுறங்களிலும் மின் மோட்டார்கள் தயார் நிலையில் வைக்கப்படுவது வழக்கம். இந்த முறையும் இந்த இருபுறங்களிலும் அதாவது இந்த வள்ளூர் கோட்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த பசுல்லா சாலையினுடைய முதல் தொடக்கத்திலும் அதே போன்று கோடம்பாக்கம் இணைக்கக்கூடிய அந்த இறுதி அந்த இடத்திலும் 2 மின் மோட்டார்கள் பொருத்தப்பட்டு இந்த மழைநீரை வெளியேற்றக்கூடிய அந்த நிகழ்வு தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்த பொழுதும் இந்த மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த பாதசாரிகளும் அதே போன்று இருசக்கர வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்தோடு இந்த சாலையினை கடந்து செல்கிறார்கள். தற்பொழுது இந்த மழை பெரும்பாலும் குறைந்திருக்கிறது. லேசான ஒரு சில சாரல் மழை மட்டுமே இருப்பதனால் இதே போன்ற ஒரு நிலை மேலும் 1 மணி நேரத்திற்கு இருந்தால் இந்த தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழைநீர் பெரும்பாலும் முழுவதுமாக வெளியேற்றப்படும் என மாநகராட்சி அதிகாரிகளும் தெரிவிக்கிறார்கள். இருந்ததன போதிலும் இன்று மாலை வரைக்கும் மழை இருக்கும் என்ற ஒரு தகவல் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் இந்த தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழை நீர் 1 மணி நேரத்தில் மழை நின்றால் வெளியேறக்கூடிய ஒரு நிலை தற்பொழுது இருந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.